அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேகா அப்படிங்கிற தற்கொலை கட்சி நடத்திய ஒரு அந்த பரப்புரை கூட்டத்தில் 42 பேர் பரிதாபமாக இறந்துட்டாங்க. அது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பரிதாபமான அந்த விபத்து குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இங்கே பல்வேறு வழக்குகள் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒன்று, அந்த தவிட்டு தற்கொலை கட்சி அவங்களே போயிட்டு அரசுக்கு எதிராக அரசின் மீது வீண் பழி சுமத்தி வழக்குகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே போல் பொதுநல வழக்குகளும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கட்சியை ஏன் நீங்கள் விட்டு வைக்கிறீங்க, அதை தடை பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த தாவேகா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த ஆனந்த், புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், இவங்கெல்லாம் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. முன்ஜாமீன் கேட்டு வழக்கு பதிவு பண்ணவனுங்க தலைமறைவாயிட்டாங்க. நேரில் இருந்து எங்கேயோ வெளிப்படையாக வந்து இதை பேசவே இல்லை. அவனுங்க தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவாயிட்டு முன்ஜாமீன் மட்டும் கேட்டு மனு தாக்கல் பண்ணி இது எல்லா வழக்குகளையும் சேர்த்து இன்னைக்கு 2 நீதிமன்றங்களும் விசாரிக்குது. ஒன்று மதுரை கிளையே விசாரிக்குது, அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. விசாரிச்சுட்டு நீதிபதிகள் லிட்ரலி தே ஸ்பிட்டட் அகெயின்ஸ்ட் திஸ் இடியாட்டிக் கேங். ஒரு அதாவது பச்சையாருன்னா ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் காரி துப்பி இருக்கு இந்த நீதிமன்றங்கள். ஏன்டா நீங்கள்லாம் ஒரு மனித பிறவிகளா? நீங்கள்லாம் என்னடா ஜென்மங்க? நீங்கள்லாம் என்ன தலைவனா? நீ எல்லாம் அங்கே இத்தனை பேர் செத்து கிடக்குறா, நீ பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி போயிட்ட. உன் ஆள் ஒருத்த கூட அந்த ஸ்பாட்டில் இல்லை. ஆனால் முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள், மற்ற கட்சிக்காரர்கள் அவ்வளோ பேர் அங்கே இருந்து பார்த்து ஆறுதல் சொல்கிறான், விசாரிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், அரசுக்கு எதிராக பேசுகிறான், ஏதோ பண்ணால் கூட களத்துக்கு நிற்கிறான். ஆனால் நீ போய் தலைமறைவாயிட்ட. உன் கட்சிக்கார அத்தனை பேரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. என்ன கட்சி இது? இதுக்கு பேர் என்ன? இது கட்சியா? லும்பன் கும்பல் மாதிரி இருக்கடா. இந்த கேங் ஆஃப் லும்பன்ஸ் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் சொல்லலை. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல் நாள், அதாவது சனிக்கிழமையிலிருந்தே நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மாண்புமை நீதிமன்றங்கள், மாண்புமை நீதி அரசர்கள் அவர்கள் வாயிலிருந்து, அதாவது நீதிபதிகளை கடவுளுக்கு சமமாக வச்சுருக்காங்க. அதனால தான் நீதிபதிகளை அவமரியாதையாக யாரும் பேசக்கூடாது, நீதிமன்றங்களை அவமதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மரபு இருக்குது நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிற மாண்புமிகு நீதிபதிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அந்த கருத்துக்கள், பேசிய வார்த்தைகள் இருக்க, நியாயமா மான வெக்கம் சூடு சொரண வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறான்னா தூக்கில் தொங்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டு தூக்கில் தொங்கணும். அவன் போயிட்டு என்ன பண்ணுறான்? ஆயுத பூஜை கொண்டாடுறான். ஏண்டா, இந்த வண்டி 42 பேரோட உயிரை குடிச்ச ரத்தக்கரை படிந்த ஒரு வண்டி. அந்த வரும் வழியிலேயே 4 பசங்களை காலி பண்ண வண்டி. அந்த பசங்க என்னன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில. அண்ணா நக்கீரன் கோபால் காலைல சொல்கிறாரு, நான் என் பசங்களை அனுப்பி விசாரிக்கிறேன், போலீஸ் விசாரிக்கிறாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரில அந்த பசங்க. அந்த வண்டி என்னாச்சு, பின்னாடி அந்த காரு என்னாச்சு, இது எதுவுமே தெரில அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இரத்த வெறி கும்பல் இது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வாகனத்தை ஏன் நீங்கள் பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க நீதிபதிகள். இது வரைக்கும் நானெல்லாம் கூட அதை சொல்லலை. ஆனால் நீதிபதிகள் கேட்குறாங்க, ஒரு வாகனத்தை, 2 பசங்க வந்த வாகனத்தை இந்த வண்டி இடிச்சுட்டு போயிருக்கு, அவன் என்னன்னான்னு தெரில. அப்படிப்பட்ட நிலையில் இந்த வாகனத்தின் மீது ஏன் நடவடிக்கை, வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அவர்கள் கேட்டிருக்கிற பல கேள்விகள், இந்த ஆதவ அர்ஜுனாங்கிற காவாலி பயில ஏன் கைது பண்ணலன்னு கேட்குறாங்க. இப்படியே லிட்டரலாக இப்படியே கேட்குறாங்க. அவன் செஞ்சிருக்கிறது என்ன? இந்த தமிழ்நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குது, எப்படிப்பட்ட மாநிலம், இங்கே புரட்சி வரணும், நேபாளம் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி புரட்சி வரணும்னு கேட்குறான்னா அவன் யார்? அவனுடைய பின்னணி என்ன? அவன் யார் கூடலாம் தொடர்பில் இருக்கான்? முதல்ல விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசு இவ்வளோ மெத்தனமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸுக்கு என்ன நிர்பந்தம்? இதில் இவனுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். புஷி ஆனந்தை அரெஸ்ட் பண்ணுற, நிர்மல்குமாரை அரெஸ்ட் பண்ண வழக்கில் சேர்க்கிறனும் போது இதுக்கெல்லாம் தலைமை யாரு? இவங்களுக்கெல்லாம் தலைமை யாரு? இந்த விஜய்ன்ற அக்யூஸ்டு. அவனை ஏன்டா நீங்கள் தொடாமல் இருக்கீங்க? அவன் மேலே ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, வழக்கு ஏன் அவன் மேலே தொடுக்கலை அப்படின்னு நான் கேட்கல, திருமாவளவன் கேட்கல, வேற யாரும் கேட்கல. யாருமே கேட்கலன்னு வச்சுக்கோங்க. கேட்கறது யாரு? எது நீதிமன்றத்திலிருந்து என்ன உத்தரவு வந்தாலும் அது அப்படியே சிரமம் கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற
அரசமைப்பு சட்டம் உள்ள ஒரு நாடு இது. அந்த நீதிமன்றம் கேள்வி முதலமைச்சர் அவர்களே ஏன் வந்து இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு? போலீஸ் துறை ஏன் வந்து அமைதியை வேடிக்கை பார்க்குது? இவங்களை ஏன் வந்து விட்டு வச்சிருக்கு? இந்த ஆதவ அர்ஜுனாவை ஏன் கைது பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு உண்மையாவே அந்த ஒரு நம்பிக்கை, இந்த நாடு, இந்த ஜனநாயக அமைப்பு, அரசமைப்பு சட்டம் இதன்படிதான் இயங்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்த இடம் எதுன்னா இன்னைக்கு மாண்புமிகு நீதிபதிகள் கேட்ட அந்த கேள்விகள் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படிங்கிறவனுக்கு என்ன அடிப்படை தகுதி தெரியுமா? மக்கள் மேல குறைந்தபட்ச அக்கறை வேணும். ஏதாவது ஒண்ணுன்னா கீழே இறங்கி வந்து அவனுக்கு உதவணும். நீ எவ்வளவு பெரிய உச்சாணி கொம்புல வேணா இருந்துக்க, நீ உச்சா போற நடிகனா கூட இருந்துக்க. ஆனா ஒரு 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 நெருக்கடி அப்படின்னும் போது முதல் கரம் யார் கொடுக்குறோன்னா அந்த தலைவன் தான் கொடுக்கணும். ஆனா ஒரு நெருக்கடின்னும் போது பின்னங்கால் பிடரில் படம் ஓடின ஒரே தற்கொலை யாருன்னா இந்த விஜய்ங்கிற நாய் தான். அதனால நீதிபதிகள் இன்னைக்கு கேட்ட அத்தனை கேள்விகளும் ரொம்ப 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 முக்கியமானவை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே வந்து நிமிர்ந்து உட்கார வச்சிருச்சு. ஓகே, இனி வழக்கு சரியான திசையில போகும். இந்த வழக்குல தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது முன்ஜாமீன் வழக்குல தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. எந்த கேஸ் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா நீதிபதிகளின் பார்வை எப்படி இருக்கு? இந்த வழக்கை அவங்க எப்படி வந்து அவங்க இந்த சம்பவத்தை எப்படி கவனிச்சிருக்காங்க? நீதிபதிகளும் மனிதர்கள் தானே, அவங்களும் இந்த நாட்டில் தானே இருக்காங்க. இதே தொலைக்காட்சி தானே பார்க்குறாங்க. அவங்களுக்கு தனி தொலைக்காட்சியாக வருது. எல்லா நிகழ்வுகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எச்ச பாடுங்க அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட்டு நீதிமன்றத்தில் அரசின் மீது பழி போடுறான். உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ பண்ண தப்ப அரசின் மேல பழி போடுவ? எங்களுக்கு அதெல்லாம் நாங்க எக்ஸ்பர்ட் இல்லை. எக்ஸ்பர்ட் இல்லைன்னா என்ன மானாவ கடை நீ பர்மிஷன் கேட்குற? உனக்கு மற்ற இடங்கள்ல எவ்வளவு கூட்டம் வந்து நீ பார்க்கலையா? நீ என்ன மக்கு பயிலா? நீ வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற? திருச்சியில என்ன கூட்டம், நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல என்ன கூட்டம், எல்லாத்தையும் பார்த்து தரடா. இருந்தா விளக்கு என்ன? எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியாதா உனக்கு? நீ என்ன பர்பஸ்ல கூட்டுற? திமுக கூட்டம் போட்டுச்சு, அதிமுக கூட்டம் போட்டுச்சு, இதை தாண்டி நான் ஒரு கூட்டம் போட்டு கிழிக்கிறேன் அப்படின்னு தானே கரூர்ல நீ கூட்டம் போட்ட. அப்ப எவ்வளவு பேர் வரும் உங்களுக்கு தெரியாதா? நாங்க அதுல எக்ஸ்பர்ட் இல்ல. அவனை நான் மட்டும் நேரில் இருந்ததுன்னா கண்ணம் பழுத்துறான். எவ்வளவு திமிர் இருந்தா நீ பண்ண தப்பு மொத்தத்தையும் தூக்கி அரசு மேல பழி போட்டு நீ தப்பிக்கணும்னு பாக்குற. இந்த வழக்கை பாருங்க நண்பர்களே, ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் நாங்க எங்க மேல எந்த தப்புமே இல்ல, எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்றான். இந்த இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு படுகொலை நடந்திருக்கு. ஒரு 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 குழுவை சேர்த்து வந்து கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றான். எல்லா தவறுக்கும் காரணம் அரசு தான், போலீஸ் தான் பாத்துக்கணும். நீ புடிங்க நிப்ப, நீ பாட்டு கூட்டம் போடுவ, மொத்த பேரும் வரணும்னு 10 மணி நேரம் காக்க வைப்ப, பழைய தூக்கி நீ போலீஸ் மேல போடணும். போலீஸ் உட்காந்து ஒரு தண்ணி கொடுப்பானா? ஒருத்தருக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து டாய்லெட் கொண்டு வந்து வச்சுன்னு போனாவன். இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரா நாய? நீ தானே செய்யணும். நீ செய்ய வேண்டியது அவங்க செய்யலன்னு சொல்லி கோர்ட்ல போய் பழி போடுறிய. நீதிபதி என்ன காது இருந்தும் கேட்காதவர், கண்ணு இருந்தும் பார்க்காதவர் நினைச்சுக்கிட்டியா? எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செவிட்டுல அரைஞ்சு அனுப்புவாங்க. பார்த்துக்க, இந்த வழக்குல இன்னும் என்னென்ன கேவலப்பட போறீங்கன்னு பார்த்துக்க. அரசின் மீது பழி போடுறிய, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாச்சு? நீ நான் தான் திரும்ப சொல்றேன், நீ மனுஷனா? முதல்ல அடிப்படையில நீ ஒரு மனிதன் கிடையாது. நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ, மிகப்பெரிய சைக்கோ. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வாதத்தை நீ கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டேன், பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கணும். நீதிபதி கேட்கிறாரு, ஏண்டா உன்னை நம்பி தானடா இவ்வளவு பேர் வந்தாங்க, உன்னை பார்க்க தானே வந்தாங்க, இவ்வளவு பேர் செத்தாங்களே, குறைஞ்சபட்சம் நீ ஒரு மன்னிப்பு கேட்டியா? என்னாலதான் அது நடந்துருச்சு அப்படின்னு நீ பொறுப்பு ஏத்துக்கிட்டியா? உனக்கெல்லாம் பொறுப்பே கிடையாதா? எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் பாத்துக்கணுமா, போலீஸ் பாத்துக்கணும்? அப்ப என்ன மயிருக்கு நீ கூட்டம் போடுற அப்படின்னு நீதிமன்றம் கொஞ்சம் பொலைட்டா கேட்டிருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து ஆர்ஷா கேட்கிறேன். இந்த நாட்டுல இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இந்த கருமத்தையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தளபதி வந்து நம்ம மாதிரி ஆட்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற கவலை தான் இருக்கு. நிச்சயமாக நீதி அப்படின்னு ஒன்று இருக்கு, நியாயம் இருக்கு, நடுநிலையா பார்க்குற மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தவிட்டு தற்கொலைகள் தப்பவே முடியாது. இவர்களுக்கான தண்டனைங்கிறது இவங்களாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அடுத்து அரசியல் பயணம் பெரிய மயிரா கிளின்னு சொல்றான்ல, அடுத்து அரசியல் பண்ணி நீ பேசவே கூடாது, போகவே கூடாது.
அப்படி ஒரு தீர்ப்பை இந்த நீதிமன்றங்கள் வழங்கணும். நடுநிலையாளர்கள் அதை நோக்கி தான் பயணிக்கணும். அதற்கான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனை வந்து சும்மா தப்பிச்சு போறதுக்கு விடக்கூடாது. அல்லது இது ஒரு அரசியலா அதை மாத்தி கொண்டு போய் அவன் இவன் பக்கம் சேர போறான், அவன் பக்கம் சேர போறான், அப்படியெல்லாம் இதை கொண்டு போகவே கூடாது. ஒரே பாயிண்ட் தான், இவன் ஒரு தீய சக்தி, ஒரு சமூக விரோதி, இந்த சமூகத்துக்கு தேவையான விஷ குப்பை. இவனை வந்து ஒரு நாளும் வந்து இந்த இனிமேட்டு வந்து ஒரு தேர்தல் பயணம் பரப்புற எதற்குமே வந்து அனுமதிக்க கூடாது. இதை ஒரு படிப்படியாக வச்சுக்கிட்டு அரசு மிகுந்த கவனத்தோடு செய்யணும். இன்னொன்று, இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஐஜி அஸ்ரா கார்கை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரை நியமிச்சிட்டாங்கன்னும் போதே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அதெல்லாம் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹானஸ்டா மனசுக்கு சரின்னு போடுறத செய்யக்கூடியவர். அஸ்ரா கார்கே என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நீங்க இப்போ சமூக வலைதளங்களை தேடினா கூட கிடைச்சிடும். மதுரையில் ஒரு பெண் தன்னுடைய மகளை அந்த பெற்றவனே வந்து கெடுக்க பார்த்தான்னு சொல்லிட்டு கொலை செய்கிறாங்க. அந்த கொலையில் அந்த பெண்ணை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக வந்து ஏற்பாடு நடக்கும்போது இவர் தலையிட்டு விசாரித்து அந்த பெண் மீது தவறலன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ண ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆஃபீஸர் அஸ்ரா கார், அவரை நியமிச்சிருக்காங்க. இந்த வழக்கு எந்த திசையில போகுன்றதை இப்போ நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மிகப்பெரிய ஆதங்கமே என்னன்னா, இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணிட்டு ஒருத்தன் வெக்கமே இல்லாம கவர்மெண்ட் மேல பழிய போடுறான், அங்கங்க போயிட்டு பேரம் பேசுறான், தரகு வேலை பார்க்குறான், போய் டெல்லிக்கு தூது அனுப்புறான். எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கிய ராஸ்கல் இவங்கெல்லாம். இந்த மாதிரி அயோக்கிய ராஸ்கல் தப்பிச்சிருவானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நமக்கெல்லாம் இருந்தது. எனக்கு அஸ்ரா கார்கே வந்து நீதிமன்றம் நியமிச்ச உடனே வந்து அவர் என்ன மாதிரியான பர்சன் அப்படிங்கிறது தெரியும். அவர் கொடுக்குற அந்த 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 ஒரு அறிக்கை அது வந்து நிச்சயமாக இந்த விஜய் போன்ற தற்கொலைகளை வந்து தப்பவே விடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நீதிமன்றம் மிக சரியாக இந்த வழக்கை விசாரிச்ச திருப்தி எனக்கு இன்னைக்கு இருக்கு. இனிவரும் நாட்களிலும் இந்த வழக்கு இந்த பாதையிலேயே பயணிச்சா இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் தெருவில் நடமாட கூட முடியாது.